மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய சங்கடமாக இருக்கக்கூடிய இந்த இடத்திலே சொல்ல வேண்டிய கடமை எங்களது. அதனால் இதை சொல்லுகிறேன். 40 ஆண்டு காலமாக காலையில் 5 மணிக்கு சென்று இரவு 9 மணிக்கு திரும்பக்கூடிய ஒரு அவல நிலை இந்த மீன்பிடி துறைமுகத்தில் மட்டும்தான் இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கின்றது. 40 ஆண்டு காலமாக இந்த அடிமை விலங்கை உடைத்தெறிவதற்கு எத்தனை அதிகாரிகள் வந்தாலும் கூட எங்கள் தலையெழுத்தை மாற்றுவதற்கு ஒரு கையெழுத்தை போடுவதற்கு அவரிடத்திலே ஒரு பேனா கூட இல்லை. ஆனால் பாக்கெட்டில் 2-3 பேனாக்கள் வைத்திருக்கிறார்கள். ஒரு பேனா கூட எழுதாது என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். தயவு செய்து அக்கா அவர்கள் ஒரு அமைச்சராகவோ இல்லை ஒரு பெரிய அதிகாரியாக இதுவரை நடந்ததில்லை. எங்களோடு உடன் பிறந்த சகோதரியாகத்தான் எங்கள் நலநிலையை அவர்கள் அக்கறையோடு எந்த விஷயத்தை சொன்னாலும் உடனடியாக அதை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை ஆற்றல் மிக்கவர்கள் கீதாஞ்சன் அக்கா அவர்கள் தான். நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூட அவர்கள் சொல்ல மாட்டார்கள். உடனடியாக எந்த அதிகாரியிடத்திலே யாரிடத்திலே பேச வேண்டுமோ உடனடியாக அதை பேசி சரி செய்து அனுப்பக்கூடிய திறமை மிக்கவர்கள். அவர்கள் மீது நாங்கள் முழு நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இரவு பகலாக மீன் பிடிக்கிறாங்க. பக்கத்து மாநிலத்திலிருந்து கூட வந்து இங்கே மீன் பிடித்து பெரிய இசைவாகி போச்சு. அந்த விசைப்படைகளை கூட நாங்கள் பிடிச்சிட்டு வந்தோம். அதற்கு எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தான் அதை நாங்கள் செஞ்சோமே தவிர தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை சீர்படுத்துவதற்கோ உங்களுக்கு சங்கத்தை கொடுப்பதற்கோ நாங்கள் அதை செய்யவில்லை. அந்த நேரத்தில் கூட என்னை கைது செய்வதற்கு 2 டிஎஸ்பி 3 இன்ஸ்பெக்டர் 50 போலீஸ், அதாவது ஒரு தீவிரவாதியை தேடி பிடித்து செல்வது போல தேடி பிடித்து சென்றார்கள். ஆனால் இதுவரைக்கும் எங்கள் நிலைமை மாறல. தயவு செய்து அக்கா அவர்கள் ஒரு குழந்தை தன்னுடைய தாயிடத்திலே எப்படி தன் உரிமையோடு எனக்கு இது வேண்டும் இதை செஞ்சு தாருங்கள் என்று கேட்பார்களோ அதே போல்தான் இந்த மீனவர்கள் அக்கா அவர்களிடத்தில் கேட்கிறோம். எங்களுக்கு தொழில் மாற்றத்திற்கு ஏதாவது வழி செஞ்சு எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என உங்கள் பாத கமலங்களிலே தொட்டு கேட்டுக்கொள்கின்றோம். ஏன்னு கேட்டால் இந்த இருக்கக்கூடிய விலைவாசி அன்றைக்கு 2 ரூபாய் இருந்த பென்சில் இன்றைக்கு 10 ரூபாய். தவறாக எழுதிவிட்டால் அழிப்பதற்காக இருந்த அழினப்பர் இன்றைக்கு 50 காசுக்கு இருந்தது இன்றைக்கு 2 ரூபாய். ஒரு டீ 15 ரூபாய். இன்றைக்கு உழைக்கக்கூடிய சூழலில் வரக்கூடிய வருமானம் சராசரி அத்தியாவசியமான தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியவில்லை. ஒரு நாளைக்கு 1200 லிட்டர் டீசல். இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய 14 கடலோர மாவட்டங்களில் தூத்துக்குடியில் மட்டும்தான் ஒரு பெர் டேக்கு 1200 லிட்டர் வேஸ்டா, அதாவது கரியா புகையா ஆகிட்டு இருக்கோம். காரணம் டைம் இல்லாதனால. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் வேம்பாரில் கூட டேன் ஏற்றி போறாங்க. அதனால தயவு செய்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு தொழில் மாற்றத்திற்கு முயற்சி செய்து ஒரு தாய் பிள்ளைகளை காப்பாற்றுவது போல எங்களை காப்பாற்றி எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வழி சொல்ல வேண்டும் என இந்த தருணத்திலே அவர்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி.